நம்ம வாழ்ற இந்த யுகத்துல காமம், குரோதம், விரோதம், வெறுப்பு, போட்டி, பொறாமை இது எல்லாமே ஒருத்தருக்கொருத்தர் மாத்தி மாத்தி பகிர்ந்துட்டு வரும் இயல்பான ஒன்னாவே மாறிடுச்சு. இது எல்லாம் ஏன் நடக்குது? நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு குணம் அதுக்கு தடையா இருக்குன்னு தெரியுமா? நம்மள பல பேர் இந்த ஒரு கேள்விய அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா, யாரையுமே தாண்டக்கூடாது, எந்த ஒரு உயிரினத்தையும் தாண்டி போக கூடாது. இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் மகாபாரதத்தில் வர ஒரு அழகான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த காணொளிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அப்பதான் அது உங்களுக்கு புரியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்தப்போ நிறைய இடத்துல தங்கி இருந்தாங்க. ஒரு சமயம் அர்ஜுனன் மேலுலகத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட இருந்து பாசு பாதஸ்திரம் வாங்க போயிருந்தார். அந்த சமயம் பார்த்து மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் பத்ரிகாசிரமத்துக்கு போயிருந்தாங்க. அவங்கள பத்ரிகாசிரமத்துல வாழக்கூடிய ரிஷிகள் நல்ல வரவேற்போட வரவேற்றாங்க. பாண்டவர்களும் அவங்க கூட வந்த ஆயிரக்கணக்கான அந்தணர்களும் நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துலதான் வசிக்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுனன் எப்பனாலும் இங்க வரலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாங்க. பகல் நேரத்துல பாண்டவர்கள் திரௌபதியோட பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல சுற்றி திரிய ஆரம்பிச்சாங்க. தாமரை மலர்கள் மற்றும் அல்லிகளால நிரம்பின சொர்க்க ஏரிகள் அங்க இருந்தது. மரத்தினுடைய கிளைகள் அதுல இருக்கக்கூடிய பழங்களால நிரம்பி அந்த எடையை தாங்க முடியாம தரையில சாஞ்சிட்டு இருந்தது. வானகங்கை குளிர்ந்த நீரோட பக்கத்துல பாஞ்சிட்டு இருந்தது. இத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. அதனால திரௌபதியும் சரி, பாண்டவர்களும் சரி, நம்ப முடியாத அளவுக்கு மனதளவிலையும் உணர்வுகளாலையும் ரொம்பவே மகிழ்ச்சியோட இருந்தாங்க. நாராயணனுடைய இருப்பிடத்துல பாண்டவர்கள் தங்கி இருந்த 6ஆம் நாள் வடகிழக்குல இருந்து காற்று வீசிச்சு. அப்போ 1000 இதழ்கள் கொண்ட சொர்க்க மனம் உள்ள தாமரை மலர் ஒண்ணு திரௌபதி அமர்ந்திருந்த இடத்துக்கு வந்துச்சு. அதுதான் சௌகாந்திகா மலர். பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. திரௌபதி ரொம்ப சந்தோஷமா எடுத்து பார்த்தாங்க. அதை திரௌபதி எடுத்துட்டு வந்து பீமன்ட்ட கொடுத்து, இந்த சௌகா மலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த மலரை யுதிஷ்டர் கிட்ட கொடுக்க போறேன். இந்த மாதிரியான மலர்கள் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து அதை நிறைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. நீங்க கொண்டு வருவீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்படி நீங்க கொண்டு வந்தா நம்ம காமிய வனத்துல உள்ள குடிசையை இந்த மலரால அலங்கரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரௌபதி யுதிஷ்டன் கிட்ட சௌகாந்திகா மலரை கொடுக்க போனப்போ பீமன் தன்னுடைய அன்பான மனைவியை மகிழ்விக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில ஆவலோட புறப்பட்டார். காற்றை எதிர்கொண்டு வில்லையும் அம்புகளையும் பிடிச்சிட்டு பீமன் பயமே இல்லாம கந்தமாதான மலையில ஏற ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே அவரை பாக்குறப்போ ஒரு பைத்தியம் பிடிச்ச யானை மேல போற மாதிரி ஒரு தோற்றத்துல தான் இருந்தார். அவர் போறப்போ புதர்களை ஒதுக்கி தள்ளிட்டு காட்டு வழியா வேகமா நடந்து போனார். எப்படியாவது திரௌபதியுடைய ஆசையை நிறைவேற்றி தன்னுடைய சகோதரரான யுதிஷ்டன் கிட்ட சீக்கிரமா திரும்பணும் அப்படின்ற ஆர்வத்துல பீமன் பல மரங்களை இடிச்சு அந்த வழியா நின்று நிறைய காட்டு விலங்குகளை நசுக்கினார். இதனால காட்டு யானைகள் பயந்து ஓடவும் பீமன் அந்த சமயத்துல சத்தமா கர்ஜித்தார். அப்போ சிங்கங்கள் எல்லாம் குகையை விட்டு வெளியே வந்தது. நிறைய காட்டு யானைகளும் சிங்கங்களும் பீமனை எதிர்கொண்டு வந்தது. ஆனால் பீமன் எதுக்குமே பயப்படல. பீமன் அத்தனை விலங்குகளையும் அங்கேயே கொண்டு தீர்த்தார். அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் நாலா பக்கமா சிதறி போக ஆரம்பிச்சு. அதனுடைய அழுகுரலும் பீமனுடைய கர்ஜனையும் சேர்ந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் கலங்க வச்சது. அந்த சமயத்துல சில நீர்வாழ் பறவைகள் ஈர இறக்கைகளோட மேல் நோக்கி பறக்கிறத பார்க்கவும் பீமன் அந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். கொஞ்ச நேரத்திலேயே வாழை மரங்களால சூழப்பட்ட ஒரு பெரிய சொர்க்க ஏரியை பார்த்தார் பீமன். தண்ணீரில் மூழ்கி வெறி பிடிச்ச யானையை போல கொஞ்ச நேரம் அதுல இறங்கி விளையாடினார். நீர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் கையில இருந்த சங்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சத்தமா ஊதினார். அந்த சத்தம் வானம் முழுவதும்
முழுவதும் எதிரொலிச்சதாம். அதுக்கு பதிலா சிங்கங்கள் கர்ஜனை செஞ்சது. அதை பார்த்த காட்டு யானைகள் பயந்து அலறி போச்சு. பீமன் தன்னுடைய வலிமையால மதிமயங்கி இருந்தாரு. அதுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கற்பிக்கணும் இல்லையா? அதுக்காக அவருக்கு ஒரு சோதனை நடந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. அவ்வளவு நேரம் பெரிய காடா இருந்த ஒரு இடம் பீமன் ஒரு இடத்துக்கு போகவும் ரொம்ப குறுகலான இடமா மாறிடுச்சு. அங்க ஒரு வயது முதிர்ந்த குரங்கு ஒண்ணு பாறை மேல படுத்திருந்தது. அதனுடைய வால் ரொம்ப நீளமா இருந்தது. அந்த வாளை தாண்டி போனாதான் அடுத்த இடத்துக்கு பீமன் போகவே முடியும். பீமன் தான் வலிமையால மதிமயங்கி இருந்தார் இல்லையா? அதனால அந்த குரங்கு கிட்ட கொஞ்சம் கூட அசராம போய் நின்னு, நீ இந்த வாளை எடு, நான் அதை தாண்டி போகணும், எனக்கு தேவையான இடம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்னு கத்துனார். ஆனா அந்த வயது முதிர்ந்த குரங்கு பீமனை ரொம்ப அலட்சியமா அரைக்கண்ணால பார்த்துச்சு. அந்த குரங்கு சொல்லுது பீமன் கிட்ட, எனக்கு உடல்நிலை சரியில்லை, இங்க நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன், ஏன் என்னை எழுப்பினீங்க? நீங்க ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதர், அதனால நீங்க நல்லொழுக்கத்தை தான் கடைபிடிக்கணும். அதுக்கு பதிலா பல ஜீவராசிகளை கருணை காட்ட வேண்டிய நீங்க ஏன் தேவையில்லாம பல உயிர்களை கொல்றீங்க? இந்த பாதையில இதுக்கு மேல நீங்க போக வேணாம், நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள பகுதிகள் எல்லாம் துறவரம் செய்வதற்காக மட்டும்தான் இருக்கு. இந்த பகுதிகள் தேவைகளுக்கானது, அதனால மனிதர்கள் இங்க போக கூடாது. நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்க வந்த பாதையிலேயே திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்கவும் பீமனுக்கு கோபம் வந்தது. நான் யார் தெரியுமா? குரு இனத்தையும் சந்திர இனத்தையும் சேர்த்தவன், வாயுவுடைய கருணையால குந்தையுடைய வயிற்றில் பிறந்தவன், பாண்டுவுடைய மகன், என்னுடைய பெயர் பீமசேனன். நான் இந்த இடத்தை தாண்டி போகணும், நீ இங்க இருந்து நகர்லன்னா அதுக்கான விளைவுகளை நீ சந்திக்கணும் அப்படின்னு மிரட்டவும் அந்த குரங்கு சொல்லுது, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வேணும்னா என்னை தாண்டி போங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பீமன் சொல்றாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன். பரமாத்மா ஒவ்வொருத்தருடைய உடலையும் இருக்காரு, அவரை நான் அவமதிக்க மாட்டேன். இல்லைனா அனுமான் இலங்கைக்கு பாஞ்சது மாதிரி நானும் மலை முழுவதும் தாண்டி குதிக்கத்தான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்கவும் அந்த குரங்கு யார் அந்த அனுமான் அப்படின்னு கேட்டது. உடனே பீமன் சொல்றாரு, அவர் என்னுடைய சகோதரன். நீண்ட காலத்துக்கு முன்னாடி ராமர் கூட அவர்தான் இருந்தார். மாய பரிபூரணத்தையும் பெற்ற அனுமான் கடல் கடந்து இலங்கைக்கு 100 யோஜனை தூரம் எளிதில போயிட்டார். ஏய் குரங்கே, நான் எல்லா வகையிலும் என்னுடைய சகோதரனுக்கு சமம்தான். நீ ஒதுங்கி போறதுதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைனா யமதர்ம ராஜா கிட்டதான் நீ போகணும். என்னுடைய வலிமையை பார்க்கிறாயா அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்கவும் அந்த குரங்கு சொல்லுது, என்னுடைய முதுமையை கருத்துல வச்சுக்கிட்டு என் மேல கருணை காட்டுங்க, என்னால எழுந்திருக்க கூட முடியாது, அதனால தயவு செஞ்சு என்னுடைய வாளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்களே இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லவும் பீமன் சொல்றாரு, நான் இந்த முட்டாள் குரங்கோட வாளை பிடிச்சு யமதர்ம ராஜாவுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு நினைச்சாரு. லேசா சிரிச்சுக்கிட்டே பீமன் தன்னுடைய இடது கையால அந்த குரங்கினுடைய வாளை பற்றிக்கிட்டார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அந்த குரங்கினுடைய வாளை ஒரு அங்குலம் கூட அவரால் அசைக்கவே முடியல. அதுக்கப்புறம் பீமன் அந்த வாளை 2 கைகளாலையும் உறுதியா பிடிச்சுக்கிட்டார். ஆனா தன்னுடைய முழு வலிமையை செலுத்தினாலும் கூட அவருடைய புருவங்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சு அப்ப கூட அந்த குரங்கினுடைய வாளை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. பீமனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. உடனே அந்த குரங்கு பக்கத்துல போய் நின்னாரு, கைகூப்பி மன்னிப்பு கேட்டாரு. பீமன் ஒரு சரணடைந்த சீடனா அந்த குரங்கு கிட்ட போய் நின்னாரு. அதுக்கப்புறம் கேக்குறாரு, நீங்க யாரு, ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அந்த குரங்கு சொல்லுது, நான் தான் வாயுவின் மகன் அனுமான் அப்படின்னு சொல்லுச்சு. அனுமன் தன்னுடைய வாயாலேயே ராமாயணத்தை பீமன் கிட்ட சொன்னார். பீமனும் ரொம்ப ஆர்வமா கேட்டாரு.
அதே ஆர்வத்தோட நீங்களும் கேட்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ கதைக்கு வருவோம். பீமன் தான் வலிமையால மதிமயங்கி இருந்தார் இல்லையா? அதுக்கு ஒரு சோதனை வச்சு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சது அனுமன் தான். ஏன்னா அனுமனுடைய சகோதரர் தான் பீமன். 2 பேரும் வாயுவுடைய புத்திரர்கள். பீமன் கேட்கிறாரு, ஒவ்வொரு யுகம் குண அதிசயங்களையும் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் அனுமன் சொல்றாரு, சத்திய யுகத்துல எல்லாமே சரியாதான் நடந்தது. அந்த காலத்துல தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், எச்சர்கள், ராட்சசர்கள், நாகர்கள்னு யாருமே கிடையாது. எந்த பொருளையும் வாங்கவும் வேணாம், விற்கவும் வேணாம். யாருமே உடல் உழைப்புல ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளையும் சிந்திச்சு பார்த்தாலே போதும், உங்களை வந்து சேர்ந்துரும். சக்தி யுகத்துல பேராசை, பொறாமை, பெருமை, பயம், பாசாங்குத்தனம்னு எதுவுமே கிடையாது. எந்த சர்ச்சையும் இல்லை. மகாவிஷ்ணு தன்னுடைய வெண்மையான அவதாரத்தில் இருந்ததுனால எல்லாரும் வழிபாட்டிலேயே இருந்தாங்க. அடுத்து திரேத யுகம். இதுல மகாவிஷ்ணு சிவப்பு நிற அவதாரத்துல இருந்தார். அறம் 4ல ஒரு பங்கா குறைஞ்சதுனால தியாகம் செய்யக்கூடிய முறை இந்த யுகத்துல தான் அறிமுகமாச்சு. இந்த யுகத்துல மக்கள் தங்களுடைய இலக்குகளை அடையறதுக்காக வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை தேவைகள் தானா உற்பத்தி செய்ய முடியவே இல்லை. முன்ன மாதிரி இப்போ இந்த துவாபர யுகத்துல மகாவிஷ்ணு உங்களுடைய உறவினரா கிருஷ்ண அவதாரத்துல இருக்கிறார். பரமாத்மாவுடைய இந்த தோற்றம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மஞ்சள் நிறத்துல இருக்கிறார். இது கடவுளுடைய மற்ற எல்லா விரிவாக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. இந்த காலத்துல இரையச்சம் பாதியா குறைஞ்சிருச்சு. இதனால காமம், நோய்கள், இயற்கை சீற்றம் அதிகமாயிருச்சு. பீமா வரவிருக்கும் கலியுகத்துல மனிதர்கள் எல்லா கெட்ட குணங்களையும் படிப்படியா வெளிப்படுத்துவாங்க. இந்த சமயத்துல வேதங்கள், தியாகங்கள், அறம் எல்லாம் பயனற்று போயிடும். நோய், சோர்வு, கோபம், குறைபாடுகள், இயற்கை அழிவுகள், சோதனை, பயம் இதுதான் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல மகாவிஷ்ணு கருப்பு நிறத்தில் இருப்பாரு. போதும் பீமா, நீ இங்கிருந்து கிளம்பு. உன்னுடைய சகோதரர்கள் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கவலையோட அப்படின்னு சொல்லவும் பீமன் சொல்றாரு, அனுமனி, நீ இலங்கைக்கு போகும்போது பிரம்மாண்டமான வடிவத்தோட தானே இருந்த, அதை நான் பார்க்கணும். அதை பார்க்காம என்னால வெளியேற முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. இதை கேட்கவும் அனுமன் சிரிச்சுக்கிட்டே இலங்கைக்கு போகும்போது எவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு போனாரோ அந்த மாதிரி தன்னுடைய உடலை விரிவுபடுத்தினார். இதனால தன்னுடைய சகோதரனை திருப்திப்படுத்த அனுமன் மலை போல பெரியவராகி செம்பநிற கண்களையும் கூர்மையான பற்களையும் வெளிப்படுத்தினார். இந்த கோபுர வடிவத்தை பார்க்கவும் பீமன் வியப்படைஞ்சார். இந்த அற்புதமான வடிவத்தை பார்க்கும்போது பீமன் அவருடைய கண்களை மூட வேண்டியது இருந்தது. அனுமன் பீமன்ட்ட சொல்றாரு, உண்மையிலேயே நான் விரும்பியபடி என்னுடைய உடலை விரிவுபடுத்திக்க முடியும். உண்மையிலேயே நான் என்னுடைய எதிரிகளை எதிர்கொள்ளும் போது என்னுடைய தேவைக்கேற்ப என்னுடைய அளவு தானாகவே அதிகரிச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அனுமன் கொஞ்ச நேரத்துல சாதாரண உடல் தோற்றத்துக்கு வந்தாரு. அனுமனும் பீமனும் கட்டி தழுவிக்கிட்டாங்க. அப்போ பீமன் கேக்குறாரு, அனுமானே, ராமர் ஏன் தனிப்பட்ட முறையில ராவணனோட போரிடணும்? ராட்சசர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல நீங்களே கொன்று இருக்கலாமே அப்படின்னு கேட்கவும் அனுமன் ஆணித்தனமான குரல்ல சொல்கிறார், நீங்க சொல்றது உண்மைதான். ராவணன் எனக்கு இணை கிடையாது. அதனால நான் அவனை கொல்ல விரும்பல. ஏன்னா அது என்னுடைய நித்திய வழங்கப்படும் ஸ்ரீ ராமருடைய புகழை மறைச்சிரும் அப்படின்னு அனுமன் கிட்ட சொல்லிட்டு அந்த சௌகாமிகா மலர் இருக்கக்கூடிய வனமும் குபேரனுடைய தோட்டங்களுக்கு செல்லக்கூடிய பாதையையும் பீமனுக்கு சுட்டி காமிச்சாரு. பீமா, நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பகுதிகள் ரொம்ப கடுமையான எச்சர்களாலும் ராட்சசர்களாலும் பாதுகாக்கப்படுது. அதனால அந்த தாமரை மலர்கள்ல எதையுமே வலுக்கட்டாயமா எடுக்க முயற்சி செய்யாத.
முதல்ல தெய்வங்களுக்கு பொருத்தமான பிரார்த்தனைகளை செஞ்சு அவங்களுடைய ஆதரவை வாங்கிக்கும். அப்போ உன்னுடைய ஆசை சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு அனுமான் சொன்னாரு. பீமன் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமாகும் போது அனுமான் சொல்றாரு, பீமா, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மனித உருவத்துல தான் ராமர் இருந்தாரு. மனித உருவத்துல உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு வரம் கேளு அப்படின்னு சொன்னாரு. உனக்கு வேணும்னா நான் இப்பவே போய் திருதராஷ்டிரனுடைய எல்லா மகன்களையும் கொல்லட்டுமா, இல்லைன்னா துரியோதனை கைது செஞ்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். இதை கேட்கவும் பீமன் சொல்றாரு, அனுமானே, உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றது மூலமா என்னுடைய வெற்றி உறுதியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய சகோதரர்களும் எப்பவுமே உங்களுடைய பாதுகாப்புல இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதமாவும் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச வரமாவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட அனுமன் சொல்றாரு, உங்களுக்கும் கௌரவர்களாலும் நடக்க போகிற போர்ல நான் அர்ஜுனனுடைய கொடிமரத்துல என்னை நிலைநிறுத்தி உங்களுக்கு உதவுவேன். என்னுடைய உக்கிரமான கர்ஜனையால உங்களுடைய எதிரிகளுடைய பலத்தை குறைப்பேன். அதனால அர்ஜுனனால சீக்கிரமே எதிரிகளை தாக்கி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். பீமன் தன்னுடைய நன்றியையும் பாசத்தையும் வெளிப்படுத்த நினைச்சாரு. ஆனா அந்த சமயத்துல அனுமான் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன, பீமன் கந்தமாதான மலையில தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சாரு. பாதையில போகும்போது அவருடைய மனம் அனுமான் பற்றின எண்ணங்களிலேயே இருந்தது. சூரியனை போல பிரகாசிக்க கூடிய எண்ணற்ற தங்க சௌகாந்திகா தாமரை மலர்கள் வளர்ந்த ரொம்ப அழகான ஏரிக்கு பீமன் வந்து சேர்ந்தார். நட்பகல் அந்த சமயம் கடைசியில தன்னுடைய இலக்கை நிறைவேற்றிதான் உணர்ந்த பீமன் குளிர்ந்த தெளிவான நீரை குடிச்சிட்டு அந்த தாமரை மலர்களை சேகரிக்க தயாரானார். இந்த இடம் குபேரனுக்கு சொந்தமான இடம். இந்த ஏரிய குரோதோ வாஷன்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான ராட்சசர்களால பாதுகாக்கப்படுது. இந்த ராட்சசர்கள் பீமன் அந்த மலர்களை பறிக்கிறதுக்கு ஆயத்தமாறதுக்காக ஏரிக்குள்ள நுழையறத பாத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் முன்ன வந்து, நீ யாரு, ஏன் இங்க வந்த அப்படின்னு கத்துனாங்க. பீமன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு சொல்றாரு, என்னுடைய மனைவி திரௌபதியுடைய விருப்பப்படிதான் இந்த மலர்களை பறிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ராட்சசர்கள் சொல்றாங்க, நீங்க இங்க இருந்து ஒரு மலரை கூட பறிக்க முடியாது. குபேரனுடைய அனுமதி இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேவர்கள், பெரிய பெரிய ரிஷிகள் கூட அவருடைய சம்மதம் இல்லாம இந்த மலரை தொடக்கூட மாட்டாங்க. இந்த அறிவுரைகளை நீங்க புறக்கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய அழிவை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சாங்க. இதை கேட்கவும் பீமன் சொல்றாரு, இங்க நான் எந்த குபேரனையும் பார்க்கல, அதனால அவருடைய அனுமதியையும் நான் பெறல. அப்படியே குபேரன் இங்க இருந்தாலும் நான் அவருடைய அனுமதி எல்லாம் பெற மாட்டேன். ஏன்னா யார்கிட்டையும் அனுமதி கேட்கிறது தொழிலே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரி இயற்கைக்கு சொந்தமானது, எந்த ஒரு நபருக்கும் சொந்தமானது கிடையாது. எல்லா உயிரினங்களுடைய பயன்பாட்டிற்காக இது திறக்கப்பட்டுள்ள ஒரு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பீமன் ஏரியில இறங்கினார். அவருடைய துடுக்குத்தனத்தினால கோபமடைந்த ராட்சசர்கள் அவரை பிடிக்கிறதுக்காக முன்னாடி போனாங்க. இதை பார்த்த பீமன் அந்த நீர்ல இருந்து வேகமா வெளியில வந்து அவங்க எல்லாத்தையும் தாக்குறதுக்கு ஆயத்தமானார். குரோத வாசகர்கள் கோபத்தோட அவரை சூழ்ந்ததனால பீமன் தாக்க ஆரம்பிச்சார். நிறைய பேருடைய தலைகளையும் கைகளையும் நொறுக்கினார். 100 ராட்சசர்களை கொன்னுட்டார். அதனால மிஞ்சி இருந்த ராட்சசர்கள் பயந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பீமன் அந்த ஏரியில இறங்கினார். அமிர்த நீரை குடிச்சார். அவருக்கு வலிமையும் புத்துயிரும் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய சௌகாந்திகா மலரை பறிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் குபேரன்ட்ட போய் அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஒருத்தர் மீறி உள்ள நுழைஞ்சு எல்லா மலர்களையும் சேகரிக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சாங்க. இதை கேட்ட குபேரன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பீமன் எவ்வளவு சௌகாமிகா மலரை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போகட்டும், நீங்க கவலைப்பட வேணாம்.
நீங்க இங்க வர்றதுக்கு முன்பாவே அவருடைய வருகையை பத்தி நான் அறிந்திருந்தேன் அப்படின்னு குபேரன் சொல்றார். இது ஒரு பக்கம் இருக்க, யுதிஷ்டனுக்கு ஏதோ கெட்ட சகுனங்கள் எல்லாம் தெரிஞ்சது. யாரோ நம்மள சேர்ந்தவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா நகுலனும் சகாதேவனும் இருக்காங்க. திரௌபதி ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாங்க. திரௌபதி கிட்ட யுதிஷ்டர் கேக்குறாரு, பீமன் எங்க? அவன் எங்க போனான்? ரொம்ப நேரமா நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு பதற்றத்தோட கேட்டார். இதை கேட்கவும் திரௌபதி சொல்றாங்க, ஐயனே, நீங்க பதற்றப்பட வேணாம். எனக்கு சௌகாந்திகா மலர் கிடைச்சது. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதை எடுத்துட்டு வர்றதுக்காக பீமனை அனுப்பி இருக்கேன். அவர் அதுக்காகத்தான் போனாரு. இதோ வடகிழக்கு பக்கம்தான் போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு திரௌபதி சொன்னாங்க. யுதிஷ்டர் நினைக்கிறாரு, இந்த பாதையே ரொம்ப கரடுமுரடான பாதை. பீமனுக்கு எதுவும் ஆபத்து வந்திருக்க கூடாது. அதனால நம்ம எல்லாரும் போய் பீமனை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல காடோத்கஜனை கூப்பிடுறாரு. காடோத்கஜன்ட்ட சொல்றாரு, இந்த பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு. திரௌபதியால இதுல ஏறவே முடியாது. அதனால நீ திரௌபதியை தூக்கிட்டு வா, நாங்களும் அவன் பின்னாடியே வரும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே காடோத்கஜன் திரௌபதியை தூக்குறான். யுதிஷ்டன், நகுலன், சகாதேவன் அவங்க கூட இருந்த அந்தணர்கள் எல்லாரும் கந்தமாதான மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. வழியில நிறைய காட்டு யானைகள், சிங்கங்கள் எல்லாமே கொல்லப்பட்டிருந்தது. அதை பார்க்கவும் யுதிஷ்டனுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா பீமன் இது வழியாத்தான் போயிருப்பான் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அந்த பாதையிலேயே போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில அவங்களும் ஒரு வழியா பீமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. பீமன் கையில நிறைய சௌகாந்திகா மலர் இருக்கிறத பார்த்த திரௌபதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பாத்தீங்களா, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 3 கேள்விகளுக்கு பதிலுமே இந்த காணொளிக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் கேள்வி, நம்ம வாழ்ற இந்த யுகத்துல தான் போட்டி, பொறாமை, காமம், விரோதம், குரோதம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே வரும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த யுகத்துல தான் அறம் 4ல ஒரு பங்கு தான் இருக்கு. அறம் படிப்படியா குறைஞ்சதுனாலதான் இந்த தீய குணங்கள் எல்லாம் வெளிப்படுது. இரண்டாவது கேள்வி, நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு குணம் அதுக்கு தடையா இருக்கு, அதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது சௌகாந்திகா மலரை பறிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பீமனுடைய இலக்கு. அதை பறிக்க போறதுக்காக எத்தனை தடைகளும் சோதனைகளும் வந்தாலும் கொஞ்சம் கூட அசராம அந்த இலக்கை நோக்கி பயணிச்சதுனாலதான் அவரால் அந்த மலரை பறிக்க முடிஞ்சது. அதனால ஒரு இலக்கு அடையிறதுக்கு விடாமுயற்சியும் கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அதே பீமன் அந்த இலக்கு அடையிறதுக்காக சில தடைகள் ஏற்பட்ட அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வலிமையால அவர் மதிமயங்கி இருந்தார். அதனாலதான் அவருக்கு அந்த சோதனையும் ஏற்பட்டது. ஒரு இலக்கு அடையிறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு தன்னம்பிக்கை தேவை. ஆனா அந்த தன்னம்பிக்கையே தலைகணமாகவும் அகங்காரமாகவும் மாறுச்சு. அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பீமன் சந்திச்ச மாதிரி சோதனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடும். கடைசி கேள்வி, எந்த ஒரு உயிரினத்தையும் ஏன் தாண்டக்கூடாது அப்படின்னா, எல்லா உயிரினங்களையும் பரமாத்மா குடியிருக்காரு அப்படின்றது பெரிய ஐதீகம். அதனாலதான் எந்த உயிரினத்தையும் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த பதிவு இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.